ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த சேனலில் நம்ம புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க அண்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு மூவி ஒரு வெப் சீரிஸ் அதுக்கு வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய 10 ஆஸ்பெக்ட்ஸை பற்றி, அதில் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் 10 மார்க்ஸ்னு டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு இந்த மூவி எவ்வளோ வாங்குது அப்படின்றது தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். அது என்ன முக்கியமான 10 ஆஸ்பெக்ட்ஸ்ன்றதை ரிவ்யூவில் போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மூவி, என்னோடய ஃபர்ஸ்ட் ரிவ்யூவாக நான் வந்து சொல்ல போகிற மூவி வந்து நேற்று ரிலீஸ் ஆன தனுஷ், நாகார்ஜுன், ராஷ்மிகா மந்தனா அவங்க நடிப்பில் சேகர் கமுலா டைரக்ட் பண்ணியிருக்க குபேரா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தோட ஸ்டோரின்னு பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதை காலத்தில் வந்திருக்கு. நம்ம யூஸ்வலாக பார்க்குற கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இல்லை வந்து ஒரு யூஸ்வலான ரிவென்ஸு அந்த மாதிரி படமாக இல்லாமல் ஒரு நல்ல கதை காலத்தில் வந்திருக்கு. மூவியோட ஸ்டோரி என்னென்னா வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய பில்லியனியர் வந்து அவர் வந்து சில அன்அஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணணும். ஒரு 50,000 crores வந்து அன்அஃபிஷியலாக வந்து அவர் சில மினிஸ்டர்ஸ், பினாமிஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் கேட்டு அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக இருந்ததுனால பாதிக்கப்பட்ட நாகார்ஜுனா சார்கிட்ட போகிறாங்க. அவர் வந்து சிபிஐ ஆஃபீஸர், ரொம்ப நேர்மையான சிபிஐ ஆஃபீஸராக இருந்து அதனால் பாதிக்கப்பட்டு ஒரு மினிஸ்டரால் அவர் வந்து 10 years ஜெயிலில் இருக்க தண்டனை வாங்கி உள்ளே இருக்கார். ஸோ அவரை வந்து நாங்கள் உங்களை ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு உண்மையாக இருப்பீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அவரை ரிலீஸ் பண்ணி இவங்களுடைய இந்த தப்பான வேலைகளுக்கு அவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவரோட மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவர் என்ன ஐடியா தராருன்னா, இந்த மாதிரி அன்அஃபிஷியலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது உங்கள் பேரில் பண்ணுறதை விட கேட்க யாருமே இல்லாத ஒரு பெக்கர்ஸ், அனாதைகள் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கிட்ட அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க அக்கௌண்ட் மூலிமா வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அவங்கள ஒரு பில்லியனியர் மாதிரி காமிச்சு, அவங்க பேரில் சும்மா ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பித்து அவங்கள வந்து ஒரு பில்லியனியர் மாதிரி காமிச்சு அந்த மணியை வந்து நீங்கள் அவங்க அக்கௌண்ட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதனால் நாளைக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டாலும் அவங்க தான் மாட்டுவாங்களே தவிர உங்கள் பேரோ உங்கள் கம்பெனி பேரோ அதில் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா தந்து அதன் மூலிமா ஒரு 4 பெக்கர்ஸை வந்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அதில் ஒரு பெக்கர் தான் நம்ம படத்தோட ஹீரோ தனுஷம். ஸோ ஸ்டோரியாக பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல வித்தியாசமான புதுமையான பிளாட் தான். யூஸ்வலாக நம்ம பார்க்குற பிளாட் மாதிரி இல்லாமல் ஸ்டோரி வைஸ் இது வந்து ஒரு நல்ல இது. ஸோ ஸ்டோரியாக நான் இந்த பிளாட்டுக்கு வந்து 10க்கு 9 மார்க்ஸ் தரேன். நெக்ஸ்ட்டு வந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக வந்து ஸ்டோரி நல்லா இருக்க அளவு ஸ்க்ரீன் பிளே அந்த அளவு எழுதியிருக்காங்கன்னா, அஸ் யூஷுவல் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் படத்தோட டியூரேஷன் வந்து 3 hours. 3 ஹவர்ஸ்னாலே இந்த காலத்தில் ஆளுங்க ஆரம்பத்திலே படம் பார்க்க போகிறாங்களோ இல்லையோ 3 ஹவர்ஸாக அப்போ படம் வேலைக்காகாது அப்படின்னுறாங்க. பட் அதையும் மீறி 3 hours ரன் டைமில் நிறைய படங்கள் ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக புஷ்பாலாம் 3.5 hours கிட்ட ஓடியும் அது நல்ல பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ வந்து ஸ்க்ரீன் பிளேயில் எந்தளவு என்கேஜிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இருக்குது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே போச்சு. பெருசாக இந்த இடத்துல லேக் இல்லை. அடுத்து என்ன ஆகும்னு ஒரு எக்ஸைட்டடோடு தான் போச்சு. செகண்ட் ஹாஃபும் ஸ்டார்ட் பண்ண விதம் நல்லா ஸ்டார்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு 10-15 minutes அங்கேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. மேபி அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சில சீன்ஸ் வந்து ரிப்பிட்டேட்டிவாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. தனுஷ் வந்து அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதும் மாட்டுறதும் ஓடுறதும் இதே மாதிரி 2-3 சீன் தொடர்ந்து இதே மாதிரியே வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டோரியில் இருந்த அந்த ஒரு பஞ்ச் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் லைட்டாக மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம், எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில். ஸோ ஸ்க்ரீன் பிளேக்கு என்னோடய மார்க்ஸ் வந்து 10க்கு 7 தரேன். நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ஷனாக வந்து சேகர் கமுலா சார் இது பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல கதையை வந்து அவரால் முடிஞ்ச அளவு நல்ல ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. மேபி அந்த சின்ன இது பண்ணியிருக்கலாம். ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்காரு. தனுஷ் சார் வந்து அவரோட பெஸ்ட் ஆக்டிங்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் புதுப்பேட்டை வந்து இதை விட பல மடங்கு எனக்கு அவரது பெஸ்ட்டாக தெரியும். புதுப்பேட்டைக்கு அடுத்தது எனக்கு இது வந்து அவரோட ஆக்டிங்கில் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு. தனுஷ் சார் ஆகட்டும், நாகார்ஜுனா சார் ஆகட்டும், ராஷ்மிகா மேம்க்கு பெருசாக வேலை இல்லைனாலும் அவங்களோட கேரக்டருக்கு உண்டான வேலையே வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மற்ற எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் நல்லாவே பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சேகர் கமுலா சார் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து என்னோடய மார்க்ஸ் வந்து 10க்கு 8. டைரக்ஷனுக்கு 10க்கு 8. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ஆஸ்பெக்டாக லீட் ஆக்டர்ஸ். ஒரு படத்தில் லீட் ஆக்டர்ஸ் வந்து அந்த படத்துக்கு எவ்வளோ முக்கியம்னா அந்த படத்தை நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுறது அந்த ஆக்டர்ஸ் தான்.
ஸோ லீட் ஆக்டர்ஸாக தனுஷ் சாரை பற்றி சொல்லவே வேணாம். 10க்கு 10 அந்த அளவு அவர் வந்து ஒரு பெக்கராகவே ஸ்டார்டிங்கில் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ லீட் ஆக்டர்ஸாக தனுஷ் சார் ஆகட்டும், நாகார்ஜுனா சார் ஆகட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ராஷ்மிகா கேரக்டருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏதாச்சும் 1-2 சீன் அவங்க கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தால் அவங்களுக்கும் பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இல்லை. லீட் ஆக்டர்ஸாக வந்து எனக்கு 10க்கு 9 தருவேன். நெக்ஸ்ட்டு வந்து 5th ஆஸ்பெக்ட் வந்து மியூசிக்கில் நான் டிஎஸ்பி கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சஸ்பென்ஸான சீனில் வந்து ஒரு பரபரப்பான ஒரு மியூசிக் ஆகட்டும், இல்லை ஒரு சோகமான சீனில் அந்த சேடான மியூசிக் ஆகட்டும், நல்லாவே பேக்ரவுண்ட் போட்டிருக்காரு. எல்லா இடத்துலையும் பிஜிஎம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் பாட்டுமே வந்து அந்த போய்வா பாட்டு தேட்டரில் செம்ம வைபாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ மியூசிக்கு வந்து 10க்கு தாராளமாக எடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷோட சின்ன வயசு கேரக்டரில் நடிச்ச அந்த பையனாகட்டும், அப்புறம் வந்து நாகார்ஜுன சாரோட ஒய்ஃபாக வர சொன்னேனா ஆகட்டும், அண்ட் சின்ன சின்ன கேரக்டர்ஸில் வர போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதர் பெகர்ஸ், எஸ்பெஷலி குஷ்புன்னு ஒருத்தவங்க பெகராக வராங்க. அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு தாராளமாக 10க்கு 8 தரலாம். நெக்ஸ்ட் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியில் வந்து ரன் டைம் எல்லோரும் ஒரு பெரிய இஷ்யூவாக சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் நல்லா பண்ணி அந்த ரிப்பிட்டேட்டிவாக செகண்ட் ஹாஃபில் வருதுன்னு சொன்ன சில சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணி இன்னும் ஒரு 10 to 15 minutes குறைச்சிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா வந்திருக்கும். இந்த படம் இன்னும் கிறிஸ்பாக தெரிஞ்சிருக்கும். 3 hours இருந்தாலும் பெருசாக டயர்டாக வரலனாலும், பட் இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் குறைச்சிருந்தா இன்னும் நல்லா நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். அப்படின்றதுனால எடிட்டிங்க்கு 10க்கு 7 தரலாம். அடுத்தது சினிமோட்டோகிராஃபி வந்து அவர் ஸ்டார்டிங்கில் தனுஷ் சார் பிச்சை எடுக்கிற சீன்ஸாக, கோயிலில் பிச்சை எடுக்கிற சீன்ஸ்க்கு நம்மளும் கோயிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த பில்லியனியரோட வீட்டை காமிக்கிறப்ப அதை சுற்றி இருக்கிற அந்த பிரம்மாண்டத்தை நம்மளையும் உணர வச்சதுன்னு சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக்கு தாராளமாக வந்து 10க்கு 8 தரலாம். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் ஸ்டண்ட்டு, கோரியோகிராஃபி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் அந்த மாதிரி மற்ற சினிமாவில் முக்கியமான மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு தாராளமாக 10க்கு 8 தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்தோட லாஸ்ட் ஆஸ்பெக்டாக நான் சொல்ல போகிறது ப்ரொடக்ஷன் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. பட் வந்து சில சீன்ஸ் வந்து தெலுங்கு தமிழ் பைலிங் விளையாடுறதுனால மேபி தனுஷ் சார் போர்ஷன்ஸை மட்டும் தமிழில் ஷூட் பண்ணிட்டு மற்றவங்களதெல்லாம் வந்து அப்படி தெலுங்கில் எடுத்ததே போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், அதையும் தமிழில் எடுத்தோம்னா நல்லா பண்ணியிருந்தால் நமக்கு வந்து ஒரு டப்பிங் ஃபீல் பார்க்குற அந்த ஒரு இது கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு நேச்சுரல் தமிழ் ஃபிலிம் பார்க்குற எஃபெக்ட் நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ தனுஷ் சாரோட டைலாக்ஸ் மட்டும்தான் லிப்ஸிங்கே நல்லா இருக்குது. மற்றவங்க எல்லாத்தான் நாகார்ஜுனா சார் தாகட்டும், வில்லனாக வரவர்தாகட்டும், அவங்களதுல வந்து லிப்ஸிங்கே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தோணுது. ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அந்த சீன்ஸ்லாம் தமிழ்லையும் எடுத்துருந்தால் இன்னும் நல்லா கனெக்ட் ஆகிருப்பாங்க ஆடியன்ஸ் படத்தோட கூட. ஸோ ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்க்கு வந்து 10க்கு 7 தரலாம். ஸோ ஓவராலாக வந்து எல்லா 10 ஆஸ்பெக்ட்ஸையும் சேர்த்து 10 முக்கியமான அந்த ஆஸ்பெக்ட்ஸையும் சேர்த்து 100க்கு இந்த படத்துக்கு தாராளமாக நம்ம வந்து 79 மார்க்ஸ் வருது. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா டியூரேஷன் ஒரு சின்ன மைனஸ் தான், அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. பட் அதையும் இன்னும் அவங்க சரி பண்ணி தான் இன்னும் நல்லாவே இந்த படம் வந்திருக்கும். தனுஷ் சாரோட ஆக்டிங் அண்ட் நாகார்ஜுனா சார் அவரோட கேரக்டர் வந்து இன்னும் நல்லா அவரால் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்காரு. ஸோ தாராளமாக இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தேட்டரில் ஃபேமிலியோட போய் அவ்வளோதாங்க. குபேரியா படத்தோட நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் சேனலோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் எல்லா புது மூவிஸோட ரிவ்யூஸையும் நம்ம சேனலில் தவறாமல் பாருங்கள். Until then, meet you next time. Bye from Miran.